ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எதுக்கு நம்ம போஸ்ட்மேன் யூஸ் பண்ணோம்? போஸ்ட்மேன் டூல்னால நமக்கு என்ன யூஸ்ஃபுல்னஸ்? இது ஜஸ்ட் ஒரு கெட்டோ போஸ்டோ தான் நடப்போகுது. அது நம்ம ஒரு கேர்ள் கமாண்ட் மூலியமாவே நம்ம பண்ணலாமே. இதுக்காக எதுக்கு நம்ம ஒரு சாஃப்ட்வேர் ஒரு டூல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ போஸ்ட்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஏபிஐ டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளேஸில் ஒரு ப்ராப்பராக நான் ஒரு அரேஞ்ச் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கலெக்ஷன்ஸ்னு இருக்கு. கலெக்ஷன்ஸ்னா என்னன்னா நீங்கள் நிறைய ரிக்வெஸ்ட் நீங்கள் குரூப் பண்ணி ஒரு கலெக்ஷன்ஸாக வச்சுக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் இல்லை ஒரு சர்வரில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ஒரு சர்வருக்கும் நீங்கள் ஒரு கலெக்ஷன் நேம் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கும். இதுவே நீங்கள் நோட் பேட்லேயோ அதுலேயோ வச்சுருந்தீங்கன்னா உங்களால் அது அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இருக்காது. நீங்கள் தனித்தனி நோட் பேடாக வச்சுருந்தா கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் வேணும்னா நீங்கள் போய் தேடி எடுக்கணும், அதனோட இது சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஒரு பெரிய நீங்கள் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எல்லா ஆக்டிவிட்டியுமே பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட்டாக நடக்கும். இப்போ ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பேக் எண்ட் டெவலப்பர்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் டீம் இருக்கும், அதுக்கப்புறம் டெஸ்டிங் டீம் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனி டீம்ஸாக இருக்கும். எல்லாருமே தனித்தனியா இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஆனா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிபெண்டன்சி இருக்கும். இப்ப டேட்டாபேஸ் அவங்க டேட்டாபேஸ்ல ரைட் பண்ணா தான் பார்த்தீங்கன்னா, நீங்க பேக் எண்ட் ரீட் பண்ண முடியும். ஸோ பேக் எண்ட் ரீட் பண்ணா தான் அது ஃப்ரண்ட் எண்ட்ல காமிக்க முடியும். ஸோ இந்த மாரி உங்களுக்கு டிபெண்டன்சி இருக்கும். ஆனா இந்த டிபெண்டன்சி இருக்கிறதுனால ஒரு டீம் முடிச்ச உடனே தான் இன்னொரு டீம் ஒர்க் பண்ணணும். இல்லன்னா அதுவரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம் அப்டின்னா, அது அது ஒரு ஆப்டிமைஸ்டு சொல்யூஷனா இருக்காது. ஸோ அந்த மாரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டூல் ஏபிஐ டூல்ஸ் இருந்ததுன்னா, நம்மளோட ஏபிஐஸ் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்மளோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கும். இப்போ நீங்க ஒரு டெவ் என்வைரன்மென்ட்ல டெஸ்ட் பண்ணிட்டீங்க. இதே நீங்க புரொடக்ஷன் என்வைரன்மென்ட்ல டெஸ்ட் பண்ணணும்னா, நீங்க ஜஸ்ட் என்வைரன்மென்ட்ட சேஞ்ச் பண்ணி சில வேரியபிள்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். இந்த டூல் போஸ்ட்மேன் மாரி டூல்ல உங்களுக்கு ஈஸியா உங்களால டெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க ஏதாவது ஒரு 2, 3 பாராமீட்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னா, நீங்க அத கூட நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணலாம். இதே நீங்க யுஐல இருந்து தான் சென்ட் பண்ணணும்னா, நீங்க ஒரு பெரிய நீங்க ஒரு 2, 3 ஸ்க்ரீன்க்கு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அந்த இடமே வரும். பட் ஆனா நீங்க இத போஸ்ட்மேன்ல நீங்க டெஸ்ட் பண்ணணும்னா, நீங்க ஜஸ்ட் அந்த என்ன யுஆர்எல்லோ அத நீங்க குடுத்துட்டு, அதுக்கான பாராமீட்டர்ஸ் நீங்க செட் பண்ணீங்கன்னா போதும். உங்களால ஈஸியா அது டெஸ்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்கலாம். இது நம்ம பேசும்போது அது அவ்வளோ எஃபெக்டிவ்னஸா இருக்காது. நம்ம ஒரு விஷயமும் இது எப்படி நம்ம செட் பண்றோம், எப்படி நம்ம கெட் பண்றோம், அதனால என்ன அட்வான்டேஜ், இதே நம்ம இது பண்ணும்போது நம்ம அதோட யூஸ்ஃபுல்னஸ் நம்ம நல்லா அப்ரிஷியேட் பண்ண முடியும். ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல். இது நீங்க ஏபிஐல இது பண்றீங்கனாலும் யூஸ் பண்ணலாம் நீங்க. ஏபிஐ டெஸ்டிங்க்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த ஏபிஐ டெஸ்டிங் நீங்க பண்ணும்போது, இதிலேயே உங்களால அந்த ஏபிஐ டெஸ்ட் பண்ணும்போதே, உங்களால அந்த இத நீங்க ஆட்டோமேஷனும் நீங்க பண்ண முடியும். இப்ப நீங்க அதோட எரர் கோட் வச்சு அது டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆவுதா, பாஸ் ஆவுதா, இல்ல அந்த எரர் கோட் அந்த ரெஸ்பான்ஸ்ல சில ஃபீல்டு மிஸ் ஆனா, உங்களுக்கு நோட்டிஃபை பண்ற மாரி நீங்க டெஸ்ட் கேஸ்லாம் எழுத முடியும். அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வர்ல இப்ப அது வொர்க் ஆகுதா இல்லையா? அதெல்லாம் இது பண்ண முடியும். பிளஸ் இதுல என்னன்னா நீங்க இந்த மாரி ஆட்டோமேட்டடா நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதுனீங்கன்னா, அந்த ஆட்டோமேட்டட் டெஸ்ட் கேஸ நீங்க பீரியாடிக்கலா ரன் பண்ண முடியும். ஸோ பீரியாடிக்கலா ரன் பண்ணும்போது என்னன்னா, நீங்க அத மானிட்டரிங்கும் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க எவ்ரி டே அட் 8:00 எனக்கு இந்த எல்லா டெஸ்ட் கேஸுமே எனக்கு ரன் பண்ணணும். சர்வர் ஹெல்த் அதோட ஹெல்த் எப்படி இருக்கு? எல்லா ஏபிஐஸும் ஒர்க் ஆகுதா இல்லையா? நான் டெய்லி ஒரு ஒரு என்கிட்ட ஒரு 20 ஏபிஐ இருந்ததுன்னா, நான் டெய்லி போயிட்டு ஒண்ணு ஒண்ணா டெஸ்ட் பண்ண முடியாது. அது ரொம்ப மோனோட்டோனஸ் ஒர்க்கா இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்க டெஸ்ட் கேஸ் இது எல்லாமே நீங்க எழுதி நீங்க வச்சுட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் அந்த இத செலக்ட் பண்ணி அந்த டெஸ்ட் சூட் செலக்ட் பண்ணி நீங்க அது மானிட்டரிங்ல போட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது நீங்க என்ன ஸ்கெட்யூலிங் பண்றீங்களோ, அந்த ஸ்கெட்யூலிங் டைம்ல ஆட்டோமேட்டிக்கா ஒன் பை ஒன்னா எல்லா டெஸ்ட் கேஸும் ரன் ஆகும். ஸோ அது ரன் ஆகி உங்களுக்கு ரிப்போர்ட் மாரி ஜெனரேட் ஆகும். ஸோ அதுவும் நம்ம பார்க்கலாம். அது எப்படி பண்றது என்னன்னு. ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல நீங்க டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்வைரன்மென்ட் நீங்க கிரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்க இப்ப மொத்தம் யூசுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு 3 என்வைரன்மென்ட் இருக்கும். லோக்கலா நீங்க ஒரு செட்டப் வச்சிருப்பீங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு டெமோ என்வைரன்மென்ட் இருக்கும். அப்புறம் புரொடக்ஷன் என்வைரன்மென்ட் இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 3 என்வைரன்மென்ட்ஸாவது இருக்கும். ஸோ இந்த மாரி 3 என்வைரன்மென்ட் இருக்கும்போது, நீங்க தனித்தனியா நீங்க எல்லாத்தையும் ஏபிஐஸ் ஓட டீட்டெயில்ஸு, அதோட கிரெடென்ஷியல்ஸ், அதோட வேரியபிள்ஸ் இதெல்லாம் மெயின்டெயின் பண்ணணும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இது ரொம்ப ரொம்ப ஈஸியா உங்களால போஸ்ட்மேன்ல பண்ண முடியும்.
ஸோ நீங்க ஜஸ்ட் அந்த என்விரான்மெண்ட் வந்து நீங்க வந்து சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். அது வந்து டேபிள்ல இருந்து ப்ரொடக்ஷன்ல மாறிடும். ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் யுஆர்எல்ஸும் பார்த்தீங்கன்னா, ஒரு வேரியபிள்ஸ் மாரி நம்ம வந்து குடுக்கலாம். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம டீபக்கிங்க்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வந்து இப்ப வந்து ஒரு சர்வர் வந்து என்னென்ன இதுல நம்ம வந்து இப்போ வந்து ஒரு 10 பாராமீட்டர் நம்ம வந்து சென்ட் பண்றோம்னா, இதுல ஒரு பாராமீட்டர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அதோட வேல்யூஸ் வந்து நம்ம வேற ஏதாவது குடுத்து பார்க்கலாம். இல்ல இல்ல நம்ம சர்வர் ஃபங்ஷனாலிட்டி எழுதுறோம்னா, நம்மளோட சர்வர் வந்து எவ்ளோ அ ரொபஸ்ட்டா இருக்கு. எல்லா ரிக்வெஸ்ட்டையும் அது வந்து ஹேண்டில் பண்ணுதா இல்லையா? அப்படின்னு பார்க்கணும்னா வந்து நீங்க வந்து டிஃபரெண்ட் பாராமீட்டர்ஸ் வந்து ஒரு பாராமீட்டர் மிஸ் பண்ணி குடுக்கலாம். இன்னொரு பாராமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்குக்கு பதிலா நீங்க வந்து இன்டிஜர் குடுக்கலாம். இந்த மாரி குடுத்தா அந்த சர்வர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது? நீங்க அந்த சர்வர் ஃபங்ஷனாலிட்டி பண்றீங்கன்னா, அந்த எரர் ஹேண்ட்லிங் எப்படி பண்றீங்க? எரர் ஹேண்ட்லிங் சர்வர் பண்ணறது மட்டும் இல்ல. எப்பயுமே எரர் ஹேண்ட்லிங்னா என்னன்னா வந்து, யார் அந்த ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றாங்களோ, அவங்களுக்கு ப்ராப்பரான எரர் கோடு நம்ம வந்து குடுக்கணும். ஸோ என்ன பாராமீட்டர் வந்து ஃபெயில் ஆகுது? என்ன இது ஃபெயில் ஆகுது? அதான் பார்த்தீங்கன்னா, ஒரு ரொபஸ்ட்னஸ்ஸா இருக்கும் ஒரு சர்வரு. அது எல்லாமே வந்து உங்களால வந்து பண்ண முடியும் போஸ்ட்மேன்ல. டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இத நீங்க வந்து கொலாபரேட் பண்ணி பண்ண முடியும். கொலாபரேஷன் என்னன்னா வந்து, இப்ப வந்து நீங்க வந்து டீம்ல வந்து ஒரு 10 பேர் இருக்கீங்க. இப்ப நீங்க வந்து ஒரே எஃபோர்ட் வந்து எல்லாருமே பண்ண தேவையில்ல. இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு சர்வருக்கு வந்து எப்படி ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுறது, கெட் பண்ணுறது, இது எல்லாத்தோட ஏபிஐஸும் எழுதியிருந்தாங்கன்னா, நீங்க ஜஸ்ட் அது வந்து நீங்க வந்து அ இது வந்து ஜிட் மூலியமாவும் இது வந்து லிங்க் ஆயிருக்கு. இல்லன்னா உங்களால நீங்க ரொம்ப ஆஃபீஸ்ல வந்து உங்களுக்கு இது வந்து கார்ப்பரேட் இதுல வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நீங்க கிளவுட்லலாம் அப்லோட் பண்ணக்கூடாது. அந்த மாரி ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததுன்னா, நீங்க ஜஸ்ட் உங்களோட கலெக்ஷன்ஸ வந்து நீங்க வந்து ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, அத நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா போதும். அடுத்த பெர்சன் இம்போர்ட் பண்ணாங்கன்னா, உங்களோட செட்டப் எப்படி இருக்கோ, அதே மாரி செட்டப் அவங்களோட இதுலயும் வந்துரும். இதனால என்னன்னா வந்து வொர்க் வந்து யாரும் திருப்பி ரீவொர்க் பண்ண தேவையில்ல. ஸோ ஒரு ஏபிஐ வந்து நீங்க வந்து அதுக்கான கோடு, டெஸ்ட் கேஸ் இதெல்லாம் எழுதியிருக்கீங்கன்னா, திருப்பி இன்னொருத்தவங்க வந்து அதுக்கான ஏபிஐக்கான கோடு, டெஸ்ட் கேஸ்லாம் எழுத தேவையில்ல. ஜஸ்ட் அவங்க வந்து ரன் பண்ணா போதும். ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, கொலாபரேஷன், எஃபிஷியன்சி, ஒரு ப்ராப்பரான ஒரு வே ஆஃப் டெஸ்டிங்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைஸ்டா இருக்கும். இதான் இந்த போஸ்ட்மேனோட ஒரு அட்வான்டேஜ் அ நான் பார்த்த வரைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.